இந்த போட் தான் நினைக்கிறேன் நம்மளுது. அதை முன்னாடி நிற்குதே, பார்ப்போம். காலை வேலையில் இந்த போட் ரைட் பண்ணுறது. ஆனால் இந்த கடற்கரையோரமாக இருக்கிற கோரல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் செத்து போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த போட்லாம் வந்து நிற்கிறது, ஆயில் ஸ்பில் ஆகுறது போட். ஓகே, ஸ்னோக்லிங் முடிச்சாச்சு. ஒரு 45 minutes to an hour அப்படி பண்ணோம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. What's your name? Sile. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிலிப்பீன்ஸில் இன்னைக்கு நமக்கு 4வது நாளுங்க. போஹோல்ன்ற ஒரு தீவில் தான் வந்து இருக்கோம். காலையில் 6 மணிக்கு ரூம்லேருந்து குளிச்சு கிளம்பியாச்சு. ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டிக்காக ஐலண்ட் ஹாப்பிங் பண்ண போகிறோங்க. வேல் வாட்சிங் ப்ளஸ் முடிஞ்சா ஸ்னோக்லிங், பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இன்னைக்கு இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம கைடு வந்துட்டாரு. 7 நிறுத்த சொல்லியிருக்கேன். ஏன்னா காலையில் எதுவுமே சாப்பிடல. ஏதாவது லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். ஓகே, 7-11 செம்ம காமனுங்க இங்கே பிலிப்பீன்ஸில். மார்னிங், how are you? இதுங்க ஏதாவது ஸ்மால் ஐட்டமாக வாங்கிப்போம். என்கிட்ட ஒரு ப்ரோட்டீன் பார் இருக்குது. ஓகேங்க, 7-11 நமக்கு தேவையானதை வாங்கிட்டு பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஆராய்ச்சி. ஹலோ, இதுதான் நம்ம கைடு. இப்போ காலையில் 6:30 மணிக்கு போகிறது, மத்தியானம் 3 மணிக்கு தான் வருவோம். இந்த போகோன்றது பெரிய தீவு, ஆனால் அது பக்கத்தில் வந்து குட்டி குட்டி தீவுகள் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி தீவுகளுக்கு தான் வந்து போக போகிறோங்க. வேல் வாட்சிங் லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்றாரு இன்னைக்கு. லெட்ஸ் see. இந்த குட்டி ஊர் எப்படி இருக்கு பாருங்க. கிராமம் இது. மக்கள் காலையிலே எழுந்துட்டாங்க எல்லாரும். நம்ம ஊர் ஆட்டோ இங்கே பாப்புலருங்க. டிவிஎஸ் ஆட்டோ இங்கே பாப்புலரு. டிவிஎஸ் மோட்டர் பைக்ஸும் அப்படி இப்படி 1-2 பார்த்தேன். டிவிஎஸ் ஷோரூமே இங்கே இருக்குது. ஆக்சுவலாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்கே வந்து நம்மளுடைய பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் ஆட்டோ வந்து பாப்புலர் தான். ஆஃப்ரிக்காவில் சில கண்ட்ரிஸ் கூட நம்மளுடைய ஆட்டோ பாப்புலரு. செம கன்வீனியன்ட் இல்லைங்களா? பைக்கும் பாப்புலரு. நம்ம ஊர் பைக் அடிச்சுக்க வேறு எந்த பைக்கும் இல்லை. அந்த ப்ரைஸுக்கு அவ்வளோ வெல் பில்ட் மோட்டர் பைக்ஸ்லாம் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதை வந்து பீச்சு வா, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மார்னிங் பா, இவங்களோட ட்ரெடிஷ்னல் போட்டு சூப்பராக இருக்குங்க. இவங்களோட ட்ரெடிஷ்னல் போட்டு தெரியுதுங்களா? ஆனால் பீச் பாருங்கள், பொல்யூட்டட். கஷ்டமாக இருங்க பார்க்குறதுக்கு. இவ்வளோ அழகான பீச்சு, அழகான ஊர், எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் இருக்குதுங்க. நம்ம ஊர் மாதிரி தான். இந்த போட் தான் நினைக்கிறேன் நம்மளுது. அதை முன்னாடி நிற்குதே, பார்ப்போம். இஸ் தட் அவர் போட்? தண்ணி டெம்பரேச்சர், வாட்டர் டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே லைட்டாக வார்மாக. மார்னிங். Ryan. My name is Dadu. Dadu. Nice to meet you, Dadu. Thank you. Oh wow. நம்ம மட்டும்தாங்க இந்த டூரில். ஸோ ஒரு ப்ரைவேட் டூரு 3500 பீசஸ் ஆச்சு. ஸ்னோக்லிங் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்னோக்லிங் எக்யூப்மெண்ட்டு 300 ரூபா. ஸோ எல்லாம் சேர்த்து 3500 ரூபா கிட்ட ஆச்சு ஃபிலிப்பினோ பீசஸ். இது வந்து நீங்கள் குரூப் டூராக கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாங்க. போஹோலில் இருக்கீங்கன்னா இங்கே நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ரீச் ஆக புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லாம் வந்து ஆக்சுவலி அதிகமாக இருக்குது. நீங்கள் போஹோல் வந்துட்டீங்கன்னா இங்கே சீப்பாக எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைவேட் டூர் பண்ணிக்கலாம், குரூப் டூர் பண்ணிக்கலாம். குரூப் டூர்லாம் இன்னும் சீப்பாக இருக்குது. இந்த டூரே வந்து குரூப்போட பண்ணால் 1000 ரூபா கூட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நான்.
பட் எனிவே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இன்றைக்கி நாள் ப்ரைவேட் டூர் பண்ணுறது நல்லது, ஏன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு பண்ணலாம். குரூப் டூர்னால் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி ஆகணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ லெட்ஸ் see how the day goes. நம்ம போட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. இந்த பக்கத்தில் இன்னொரு போட் இருக்குது, முன்னாடி தெரியுதுங்களா? ஸோ இந்த போட்டுக்கு மாறிக்கலாம் அப்படின்னாரு. இந்த ட்ரெடிஷ்னல் போட்ஸ் இருக்குல்ல, ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் போட், இதோட பேர் வந்து பாங்கா. கிளம்பியாச்சுங்க ஃபைனலி போட்டு மாறி. பியூட்டிஃபுல் மார்னிங் இன் தி ஓஷன். அட்டகாசமாக இருக்குங்க காலை வேலையில் இந்த போட் ரைட் பண்ணுறது. பக்கம் அதிகமாக இருக்கு, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. பியூட்டிஃபுல் மார்னிங். ரொம்ப தூரம் வந்துட்டோம், கரையிலேருந்து கடல் இல்லை. டால்ஃபின் பார்த்து தான் வந்திருக்கோம். சத்தியம் சீக்கிரம் ஆகலாம் 50-50 அப்படின்றாங்க. ஒரு குட்டி மோட்டர் போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு தீவு இருக்கு பாருங்க, அந்த தீவுக்கு தான் போகிறோம். டால்ஃபின்ஸ் இது வரைக்கும் கண்ணில் படல. வெற்றி நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. டால்ஃபின்ஸ் பார்த்தா இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பார்ப்போம். சரி, நிறைய தீவுகள் இருக்கு பாருங்க. அங்கே ஒரு தீவு, அங்கே ஒரு குட்டி தீவு, அங்கே ஒரு தீவு. இந்த போட்டில் ஏதோ ப்ராப்ளம்ங்க. நடு கடலில் வந்துட்டு போட்டு ஓட மாட்டேங்குது. என்னடா பண்ணுறீங்க? ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. ஓகேண்ணா, ஓகேன்ட்டாரு. ஓகேன்ட்டாரு. ஓகே, அவர் ஓகேன்னு சொன்னால் நம்ம ஓகே தான். நம்ம என்ன தெரியும் போட்டை பற்றி. டால்ஃபின்ஸ் இது வரைக்கும் கல்லையே பாடல, காத்திருக்கோம். ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் டால்ஃபின்ஸு. நீங்கள் ஸ்ரீலங்கா வீடியோஸ் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். வேல் வாக்கிங் போனோம், வேலு சுத்தமாக கண்டையாக பாடல. ஆனால் டால்ஃபின்ஸ் பார்த்தோம், நிறைய டால்ஃபின்ஸ் பார்த்தோம். வாட்ஸ்அப் டால்ஃபின்ஸ். போட் ஏதோ சின்ன ப்ராப்ளம் தாங்க, ஸ்லோவாக தான் போகுது, ஃபாஸ்ட்டாக போக முடியல. அந்த ஐலண்ட் போயிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அந்த ஐலண்ட் பேர் வந்து பாலி கசாங் ஐலண்ட். டால்ஃபின்ஸ் எதுவும் கண்ணில் படல, ஆனால் அந்த ஐலண்டுக்கு போயிட்டு ஸ்னோக்லிங் பண்ணலாம், டர்ட்டில்ஸ் கூட ஸ்விம் பண்ணலாம் அப்படின்றாரு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. நம்ம பின்னாடி வந்து போட்லாம் எங்கேயோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. வந்துட்டோம் ஆனால் அந்த ஐலண்டுக்கு பக்கத்தில். இதாங்க அந்த தீவு. வந்துட்டோம். ஆக்சுவலாக மக்கள் வசிக்கிறாங்க, சின்ன சின்ன ஹாஸ்டல்ஸ் இருக்குது இந்த தீவில், தெரியுதுங்களா? அப்படியே ஸ்லோவாக உருட்டின்னு வந்துட்டாரு. ரொம்ப ஸ்லோவாக வராரு. போட் ஏதோ ப்ராப்ளம்ன்றதுனால. ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த ஐலண்டு ஃபார் டைவிங், ஸ்கூபா டைவிங் பண்ணுறதா இருந்தா இல்லை ஸ்னோக்லிங் பண்ணுறதா இருந்தா. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் கோரல் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக தெரியுது பாருங்க. தண்ணியில் வாட்டர் கலர் தெரியுதுங்களா? பார்ப்போமே எப்படி இருக்கு அப்படின்னு கோரல். ஆனால் இந்த கடற்கரையோரமாக இருக்கிற கோரல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோரல் செத்து போயிட்டுருக்குங்க. ஏன்னா இந்த போட்லாம் வந்து நிற்கிறது, ஆயில் ஸ்பில் ஆகுறது போட்லேருந்து, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிடிக்காது கோரலுக்கு. இது மாதிரி ஆயில் ஸ்பில் ஆகுறது, போட் வந்து நிற்கிறது, அதெல்லாம். பாலி கசாங் ஐலண்டில் கால் எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், இதெல்லாம் டெட் கோரல் தான். கோரல் தான் இதெல்லாம். நேமாக செத்து போச்சு. அதுங்களுக்கு வந்து தண்ணியிலே இருக்கணுங்க, வெயில் பட்டாலும் வந்து செத்து போயிடும். இது மாதிரி போட்டால் நடக்கிற டேமேஜும் வந்து அதிகம். இந்த ஷோர் ஃபுல்லாக வந்து டெட் கோரல் தான். ஸ்னோக்லிங் வந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்றாரு. ஸோ அங்கே கொஞ்சம் கோரல் ரீஃப் நல்லா இருக்கும் போல். பாருங்கள், இந்த கடற்கரை ஓரம் எல்லாமே இது எல்லாமே டெட் கோரல் தான். செம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐலண்டு. ஸோ வெரி நைஸ். இங்கே இதுக்கு முன்னாடி இந்த பாலி கசாங் தீவில் வந்து ஸ்கூபா டைவிங்கும் பண்ணுவாங்களாம், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பண்ணுறதில்ல போல், ஏன்னு தெரியல. இது ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலண்டில் தான் இப்போ பண்ணுறாங்க போல் ஸ்கூபா டைவிங். நம்ம அந்தமானில் பண்ணியிருப்போம் ஸ்கூபா டைவிங், அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இது. இங்கே ஸ்கூபா டைவிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க.
அந்தமானில் நான் 4000 ரூபாய்க்கு ஏதோ பண்ணேன். சீப்பு ப்ளஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அந்தமானில் பண்ண ஸ்கூபா டைவிங்கு. இங்கே இவ்வளோ போட் வந்திருக்கு பாருங்கள். இவங்க எல்லாமே வந்து இங்கே ஸ்னோக்லிங் பண்ண தான் வந்திருக்காங்க இந்த ஐலாண்டுக்கு. ஆக்சுவலாக இந்த டைவிங் ரெசார்ட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றாரு. ஸோ விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். சும்மா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இருங்க கேட்போம். Dive master and equipment. And photos and videos included or that's separate? You give you have. I can take mine. Yeah. Okay. Yep. You give the And they will send a diver with me. yeah. There'll be a person with me. You have one divers together Go to okay. So 3,000 is it? Yeah, Right. 3000 ரூபாங்க. பரவாயில்ல. ஆக்சுவலி நான் ஆன்லைனில் பார்த்ததா வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இங்கே வந்துட்டால் எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. 3000 பீஸோ. ஸோ என்ன நம்ம ஊர் காசுக்கு ஒரு 4000 ரூபா அப்படி வரும். அதே தான் அந்தமானில் பண்ண அதே காசு தான். ஆக்சுவலாக இங்கே இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான். பண்ணலாமா வேணாமா? நம்ம இங்கே ஸ்னோக்லிங் இருக்குது இப்போது. அதை முடிப்போம் முதல்ல. அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ ஸ்னோக்லிங்க்குன்னு தனி ஏரியாவே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஸ்னோக்கில் பண்ண முடியாது போல். விச் இஸ் குட். ஏன்னா இந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கோரல்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் என்வைரன்மெண்டல் ஃபீ வேறு பே பண்ணணும். 150 பீஸோ ப்ளஸ் ஸ்னோக்லிங் கைட் நம்ம கூட ஒருத்தர் வருவார். அவருக்கு ஒரு 150. இதெல்லாம் நேற்று நம்ம ஹோட்டல்லே பே பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே பாருங்க ரெடி ஆகிட்டு எல்லோரும் ஸ்னோக்லிங்க்கு. ரொம்ப பாப்புலரான ஐலாண்டு போல் இது. பாலிகசாங் ஐலாண்ட் ஸ்னோக்லிங் அண்ட் டைவிங்க்கு. ஸ்னோக்லிங் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் இருக்கு. 1 hour தான். ப்ளஸ் வந்து 2 PM கட் ஆஃப் டைமு. இங்கே நம்ம ரிசீட் கொடுத்தா இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்னோக்லிங் கைடு வந்து அலோகேட் பண்ணுவாங்க போல் இந்த இடத்துல. ஓகேங்க, ஸ்னோக்லிங் கியர் வாங்கியாச்சு. இதுக்கு 150 செப்பரேட்டு. நம்மளை வந்து ஒரு பேடல் போட்டில் கூப்பிட்டு போயிட்டு ஸ்னோக்லிங் பண்ண வைப்பாங்க. நம்ம கூட ஒரு கைடு வேறு வருவார். இவர் தான் அந்த கைடு. லெட்ஸ் கோ. செட்டில் ஆயாச்சு போட்டில். ஆனால் இந்த படகு எடுத்துக்கிட்டு கடலுக்கு போகணும். இப்போது நம்ம போட்டை அந்த போட்டுக்கு அடியில் எடுத்துன்னு வந்தான். நல்ல வெயிலும் அடிக்குது நீ. ஹலோ, இதுதான் நம்ம கைடு. ஹலோ, அஸ்டர் அவருடைய பேர். வெரி நைஸ். பாப்போமே ஸ்னோக்லிங் எப்படி இருக்குது அப்படின்னு. சின்ன போட்டு போது பாருங்கள். எல்லாம் ஸ்னோக்லிங் தான் வந்து போகிறாங்க. வெயில் ஆனால் சமத்தே அடிக்குதுங்க. வெயில் ஆனால் சமத்தே அடிக்குது. இப்போது நம்ம ஸ்னோக்லிங் பண்ணுறப்ப அவர் வீடியோ எடுப்பாராம். ஆனால் அவருக்கு தனியாக காசு கொடுக்கணும் போல இருக்குது. எவ்வளோன்னு கேட்போம். அது வந்து நம்ம போட்டுக்காரங்கிட்ட பேசிக்கிறது தான். லெட்ஸ் சி. நம்மளே கூட எடுக்கலாம். ஆனால் நல்ல வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா அவர்கிட்ட சொல்லி தான் வந்து எடுக்கணும். அவர் டிஷர்ட்லேயே வந்து கோப்ரோ கேமரா பிரிண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கோப்ரோ கேமரா பிரிண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. So you can take good videos and photos. How much do you charge? It's up to you. Okay. Okay. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதானா. அவர் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்றாரு. பார்ப்போமே. ரொம்ப பாப்புலரான ஸ்பாட்டாங்க இந்த தீவுலேயே. போஹோல் தீவுலேயே நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்குது போஹோல் சுற்றி. ஸ்னோக்லிங் அண்ட் டைவிங்க்கு வந்து பாப்புலரான ஸ்பாட்னா இதுதான் போல இருக்குது. ஸோ அங்கே அந்த பவுண்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே எந்த மோட்ரு போட்டும் வரக்கூடாது. ஒன்லி பேடல் போட் மட்டும்தான். பாருங்கள், ஒன்லி பேடல் போட்டு தான் இங்கே பார்க்க முடியும். ஆனால் ஸ்னோக்லிங் எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இங்கே தான் இங்கே அங்கே பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த பவுண்ட்ரி கொஞ்சம் வெளில போயிட்டால் நல்லாயிருக்கும் போல் ஸ்னோக்லிங்கு. தெரியுதுங்களா, அங்கே பண்ணுறாங்க. சீ டர்ட்டில்ஸும் இங்கே பாப்புலர் போல இருக்குது. அது தேடி தான் போயிட்டுருக்காரு. ஸோ சீ டர்ட்டில்ஸ் கூட நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். கோரல் மட்டும் இல்லை, சீ டர்ட்டில்ஸும் நீங்கள் பார்க்கலாம் போல இருக்குது.
ஓகேங்க, ஸ்னோக்லிங் முடிச்சாச்சு. ஒரு 45 minutes to 1 hour அப்படி பண்ணோம். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஹைலைட் என்னன்னா, ஷோரில் தானே வந்து ஸ்னோக்லிங் பண்ணிட்டு இருக்கோம். ஷோர்லேருந்து ஒரு 40-50 மீட்டர் போனோன்னே ஒரு ட்ராப்பு கீழே விழுது பாருங்க. ஷெல்ஃப் மாதிரி இருக்கு. அந்த ட்ராப் வந்து 50-60 மீட்டரா. ஏன்னா ஷோரில் நீங்கள் ஸ்னோக்கில் பண்ணுறப்ப நடக்கலாம். ஸோ நிற்கிற மாதிரி தான் இருக்கு. நான் கால் வேறு வச்சுக்கிட்டேன் கோரல், அந்த டெட் கோரலில். ஆனால் அந்த ஷெல்ஃப் அந்த எண்டில் போனோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பில் அவ்வளோதான் நிற்க முடியாது. உங்களுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. நான் பயந்துட்டேன். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஸ்விம்மர் இல்லைனா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னா எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது. ஏதோ ஸ்விம்மிங் பூலில் டப்பு டப்புன்னு அடிப்பனை தவிர ஓஷன்லாம் வந்துட்டுனா நான் வந்து ஒரு தற்குறி தான். அந்த ட்ராப்பை பார்த்தோன்னா பயந்துட்டேன். அப்படியே பின்னாடி வந்துட்டேன். ஆனால் கூட வந்து நம்ம கைடு இருந்துகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக வர்றது நல்லது. ஏன்னா கூட உங்களுக்குன்னே ஒரு கைடு இருக்காரு, ஸ்விம்மிங் கைடுன்னு. அவருக்கு ஒரு டிப்பு கொடுத்துருவோம். நல்ல வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அவ்வளோதான், கரெக்ட் போயிட்டுருக்கோம். என்ன டால்ஃபின் தான் பார்க்க முடியல. ஸ்னோக்லிங் வந்து நல்லா தான் இருந்தது. ஸ்கூபா டைவிங் பற்றி விசாரிச்சு இல்லைங்களா? 3500 வாங்க. பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வேறு ஒரு டூர் வேறு இருக்குது. அந்த சாக்லேட் ஹில்ஸ்லாம் வந்து போய் பார்க்குறோம். நமக்கு டைமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரொம்ப பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்னோக்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டில், சீ டர்ட்டில்ஸுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்ததுங்க ஓஷனில். அதுவும் அமேசிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ஐலாண்ட் ஹாப்பிங் டூரு. பாலிகசாங் ஐலாண்ட் தான் வந்து பெஸ்ட்டு ஸ்னோக்லிங்கு, டைவிங்க்கு, சீ டர்ட்டில் கூட ஸ்விம் பண்ணுறது எல்லாமே. ஸோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த டூரு. நம்மளை கொண்டு போய் ஹோட்டலில் விட்டுருவாங்க. எதுவுமே சாப்பிடல, ஏதோ சாப்பிட முடியுதா பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம டூர் கைடு கொஞ்சம் காசு கொடுக்கணும். முதல்ல போட்லேருந்து இறங்குவோம். இதுதான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. Thank you. Welcome, Balikasang. I'll tip you when I go to the show. Okay, I will. கரெக்டாக 1 hour நம்ம போட்டில் ஏறினதுக்கோ நம்ம ஷோருக்கு வந்து கரெக்டாக 1 hour கரெக்டாக முடிச்சு விட்டாரு. பக்காவாக வேலை செய்கிறாங்க எல்லாம் டைமிங்க்கு. இந்த தீவில் வசிக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே வந்து இது மாதிரி டூரிஸ்ட்டை ஸ்னோக்லிங் கூப்பிட்டு போகிறது, ஸ்கூபா டைவிங் கூப்பிட்டு போகிறது, இது மாதிரி பேடல் போட்டு வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ அவங்க தான் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. மற்றபடி பெருசாக மக்கள் இங்கே யாரும் தங்குற மாதிரி தெரில. இல்லைன்னா அது ஸ்மால் ஃபிஷிங் கம்யூனிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த ஷாக்ஸ்லாம் பாருங்கள், வெரி டேஞ்சரஸுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், டைஃபூன்லாம் சர்வசாதாரணம் இங்கே. அந்த மான்சூன் சீசனில் செமையாக மழை பெய்யும், டைஃபூனு, காற்றடிக்கிறது, சூறாவளி காற்று, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ அது மாதிரி டைமில் இதெல்லாம் என்ன ஆகும்னு தெரில. இந்த ஷாக்லாம் பிச்சுன்னு தான் போகும், திருப்பி இங்கே போட்டுருவாங்க போல இது இந்த மழை காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். பட் அனி ஒரு பெரிய தீவுங்க இது. உள்ளெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. கரையோரமாக வந்து இது மாதிரி ஷாக்ஸ் மாதிரி போட்டு இந்த பிஸ்னஸ்லாம் நடத்திட்டு வராங்க. சவுனியர்ஸ் விற்கிறாங்க. இளநீர் கடைலாம் பார்த்தாங்க. சாப்பிட்றதுக்கு கடைகளும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற முக்கியமான பிஸ்னஸே டூரிஸ்ட்டு கேட்டர் பண்ணுறது தான். ஒரு குட்டி கிராமமே இருக்குங்க இந்த தீவில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டூரிஸ்ட்டை கேட்டர் பண்ணுறது தான் முக்கியமான பிஸ்னஸ் போல். ப்ளஸ் ஃபிஷ்மேனும் இருப்பாங்க கண்டிப்பாக. மீன்பிடி தொழில் செய்கிறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க கொஞ்சம் பேர். நல்லா இருக்குல்ல இந்த தீவு? குட்டி ஒரு தீவு கிராமம். கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, இதெல்லாம் தான் இருக்குது இங்கே. தற்சார்பு மிக்க பொருளாதாரம், சஸ்டைனபிள் லிவிங். சாரி, சேவல் சண்டைங்க. நம்ம ஊரில் விடுவாங்களே சேவல் சண்டை, அதுக்காக வளர்க்குற கோழியா அது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சண்டை கோழி தான். தெரியுதுங்களா? வா பாருங்களேன். ஹலோ, high five. What's your name? Sorry? What is your name? Okay, what is your name? Alpha. Nice name. What is yours? Hyundai. Nice. See you guys. Have fun. பசங்க செம க்யூட்டாக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஃபிலிப்பினோ நேவி நேவல் டிட்டாச்மெண்ட் பாலிகசாங்.
கோ நேவி. வா, கோஸ்டல் கார்டு அவங்களாம் வந்து தங்குற இடம் போல இருக்குங்க. இது ஒரு குட்டி பொட்டி கடை, ஹோல் இந்த வால் மாதிரி ஒரு கடை. ஓகேங்க, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, இந்த ஐலாண்ட் ஹாப்பிங் டூர் முடிஞ்சிடுச்சு. நான் என்னோடய ஹோட்டலில் தான் புக் பண்ணேன், ஃப்ரண்ட் டெஸ்கில். 3000 ரூபா ஆச்சு, ப்ளஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் இங்கே பே பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு 700-800 பண்ணியிருக்கலாம் ஃபிலிப்பீனோ பீசோஸில். பட் நம்ம ப்ரைவேட்டாக வந்தோம்னா 3000 ரூபா ஆச்சு. ஆனால் நீங்கள் ப்ரைவேட்டாக வர்றதில்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு தனியாக ஒரு டூர் கைடு, நம்ம ஸ்னோக்லிங் போனப்போ தனியாக நமக்குன்னே ஒரு ஸ்னோக்லிங் கைடு அப்படின்னு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. குரூப்பாக போகிறதுனால பிரச்சனை இல்லை, தனியாக சிங்கிளாக ப்ரைவேட்டாக வரதுனால பிரச்சனை இல்லை. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம கைடு எங்கே போனார்? இதோ இருக்காரு. ஓகேங்க, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. நம்ம என்ன ஒரு 6:30 மணிக்கு கிளம்பணும், 10 மணி ஆகுது. நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு இன்னும் ஒரு 11 மணி ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 1 hour. போட் வேறு செம்ம ஸ்லோவாக தான் போகுது, கொஞ்சம் லேட் ஆகலாம். இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம போஹோல் தீவில் இருக்கிற அலோனா பீச் அப்படின்னு ஒரு ஏரியா செம்ம ஹாப்பினிங்காக இருந்தது. நேற்று நைட்டு போனோம் நான். அந்த அலோனா பீச் ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா, கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ஃபிலிப்பீன் சீரிஸ் இன்னும் சில வீடியோஸ் வரப்போகுது, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது மாதிரி ஸ்கேனி சைட் ஆடோ செக் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை பண்ணா. போட்டு சொதப்பிச்சுங்க, நடுக்கடலில் நின்றுச்சு. ஃபோன் பண்ணி இன்னொரு போட்டை வர வச்சு டோ பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க நம்ம போட்டை. போகல் பாலத்தில் வந்துட்டோம், பட் ஆனால் நின்றுச்சு. சுத்தமாக 1 இன்ச்சு கூட போகல, அப்படியே நின்றுச்சு நடுக்கடலில்.